வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற படம் கருடன். இந்த படத்துல வந்து சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், ஆர்வி உதயகுமார், மைம் கோபி, வடிவுக்கரசி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. RS துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைன் கதை அப்படி என்னன்னு கேட்டா, தேனி அருகே இருக்க ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு எக்கச்சக்கமான ஒரு நிலத்தை வந்து முன்னாடியே இருந்த ஒரு ஃபேமிலி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த நிலம் வந்து சென்னையில் இருக்குது. அது குறித்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய RB உதயகுமார்கிட்ட விஷயம் வருது. அந்த சொத்தை எப்படியாவது தான் பேருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தனது உறவினரான மயிம் கோபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அந்த ஊரில் வந்து வடிவுக்கரசி கண்ட்ரோலில் தான் அந்த கோவில் இருக்குது. அவங்க தான் தர்மஹத்தா. அந்த வடிவுக்கரசியினுடைய பேரன் வந்து உன்னி முகுந்தன். ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம் இவங்க. ஸோ அந்த பேரன் உன்னி முகுந்தனோட குழந்தை பருவத்திலேருந்து பயங்கர நட்பாக இருக்கக்கூடிய நண்பன் தான் சசிகுமார். அதே போல் வந்து உன்னி முகுந்தனுக்கு பல உதவிகள் செய்து உயிரே காப்பாற்றினவர் தான் சூரி. ஸோ அவரும் குழந்தையிலேருந்து அந்த வீட்டிலே வளர்றாரு. இப்படி 3 பேரும் வடிவுக்கரசிக்கு பாட்டியாக அந்த வீட்டில் வளர்றாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் மைம் கோபி ஒரு பிளான் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. அந்த கோவிலுக்கு சொந்தமான அந்த சொத்தோட டாக்குமெண்ட் அந்த கோவிலில் தான் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு அவர் சில விஷயத்தெல்லாம் பண்ணார். ஸோ இறுதியில் வந்து நட்பாக பழகக்கூடிய சசிகுமார், உன்னி முகுந்தனுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சூரி, இந்த 3 பேருக்குள்ள என்ன நடந்தது, RB உதயகுமார், மைங்கோபி நினைச்சது நடந்ததா, இறுதியில் நட்பு வென்றதா, துரோகம் வென்றதா, இல்ல விசுவாசம் வென்றதா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை. இதுல பார்த்தா சூரி ஹீரோ கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. உண்மையில விடுதலை படத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னா, அதாவது ஹீரோன்னு சொல்லக்கூடாது, கதையின் நாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காரு. முதல் பாதியில் ஒரு அப்பாவித்தனமான நடிப்பையும், 2ஆம் பாதியில் ஒரு ஆக்ரோஷமான நடிப்பையும் காட்டி செம மாஸ் காமிச்சிருக்காரு சூரி. உண்மையிலே இந்த படம் அவருக்கு வேற லெவல், பெரிய லெவலில் இருக்கும். அடுத்து வந்து சசிகுமார் வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இப்போ அயோத்தி படமாகட்டும், அதனை தொடர்ந்து வந்திருக்கு இந்த படமாகட்டும், அவருக்கு ஒரு மிகப்பெரிய நடிப்புக்கு திணி போடுற படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்தது உன்னி முகுந்தன். ஏற்கனவே ஐயப்பன் படத்தில் ஐயப்பனா வாழ்ந்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்ச நடிகர். இதில் வந்து ஒரு கிரே ஷேடோட மிரட்டியிருக்காரு. அவருக்கும் ஒரு சூப்பர் நடிப்பு ஸ்கோப் உள்ள படமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து மைம் கோபி. ஸோ வழக்கமான நடிப்பால் கவர்றாரு. அமைச்சராக இருக்கக்கூடிய RB உதயகுமார், அவருக்கும் ஒரு நல்ல நடிப்பு இதில் கிடைச்சிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து மியூசிக் படத்துக்கு பெரிய பலமாக சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட மேக்கிங் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்த எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்டுட்டு மேக்கிங்கில் வேறு லெவலில் இருக்குது இந்த படம். அடுத்து மியூசிக் பெரிய கை கொடுத்துருக்கு. ஸோ RS துரை செந்திலுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். ஏற்கனவே கொடி மாதிரியான நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக இருக்கும். ஒரு சுப்பிரமணியபுரம் வந்து வேற ஒரு ஜேனரில் வேற ஒரு துரோகம் நட்பை பற்றி வந்தாலும், இது வந்து ஒரு கோவில் பேக்ட்ராப்பில் துரோகம், நட்பு, விசுவாசத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ 2 மணி நேரம் படத்தை ரொம்ப கிரிப்பிங்காக கொடுத்துருக்காரு. இந்த வாரத்தில் மிக சிறந்த படமாக கருடன் இருக்குது. ஸோ கருடன் எப்போதும் உச்சியில் தான் பறக்கும். அதனால் இனிமேல் சூரிக்கும் ஒரு உச்சியில் தான் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நன்றி. அதோட இந்த படத்தில் நம்ம விஜய் டாக்கீஸ்க்கு ரேட்டிங் 4.